உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 3வது நாளாக இன்றும் சுமார் 50 அடிக்கு உள்வாங்கிய கடலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். தற்போது 50 அடிக்கு கடல் உள்வாங்கி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று தெரிய வந்திருக்கிறதா? மேலும் இதனால் மக்களுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது முருகனின் அறுபடைகளாக பார்க்கப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்புதான் முருகனை வழிபட்டு செல்வர். குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கமானது. இந்த நிலையில நேற்று அமாவாசை தினம் என்பதால் நேற்று முன்தினம் முதலே கடலானது உள்வாங்கி காணப்பட்டு வருகின்றது. அமாவாசை முதல் நாளின் பொழுது கடலானது சுமார் 60 அடி தூரத்திற்கு திருச்செந்தூர் கடல் நாளைக்கிணறில் இருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் நீளத்திற்கு கடலானது 60 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டு வந்தது. அதே போல 2ஆம் நாளான நேற்றும் கடல் உள்வாங்கியபடியே தான் இருந்தது. அவ்வாறு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் வழக்கம் போலவே பாறைகளில் ஏறி விளையாடியும் வந்தனர். இன்று 3வது நாளாக பார்க்கப்படக்கூடிய ஆவணி மாத அமாவாசை முன்னிட்டு காலை முதல் கடல் சுமார் 50 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டு வருகின்றது. இதனால் கடலில் உள்ள பச்சை படிந்த பாறைகளானது வெளியே தெரிகின்றன. இதில் இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை குடும்பத்துடன் பாறைகளில் அமர்ந்து புகைப்படம் எடுத்தும் பச்சை பசிலென தெரியும் பாசிகளில் ஏறி விளையாடியும் அதனை ரசித்தும் வருகின்றனர். தொடர்ந்து இந்த அமாவாசை நாட்களின் பொழுது கடல் உள்வாங்கி காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் யாரும் பக்தர்கள் யாரும் கடலில் ரொம்ப ஆழமான தூரத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு பாதுகாப்பு பணிகளை மும்முரமாகவே ஈடுபட்டு இருக்காங்க. கடற்கரையை பக்தர்களுடைய பாதுகாப்பு பொறுத்த மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இதுவரை இல்லை என்பதை குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி பவானி, உங்களுடைய முழு விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.